ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சால்வ் த ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் எக்ஸாம்பிள் 1. அப்போ எக்ஸாம்பிள் 1னா இங்கே எக்ஸாம்பிள் 1 இந்த இருக்குது, இதுதான் எக்ஸாம்பிள் 1. அதில் வந்து இங்கே ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதே மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1ல் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர்னால் இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. இந்த சம் இந்த இருக்குது பேஜ் நம்பர் 40ல். இந்த ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க ரெண்டு சம். இப்போ இந்த சம்மில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக எப்பயும் செய்கிற மாதிரி சொல்யூஷன் எழுதிட்டு சம் அண்ட் ப்ராடக்ட். சம் அண்ட் ப்ராடக்ட்னால் நான் என்ன சொன்னேன், சம்முனா x² எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கையில் எக்ஸ் டேர்முக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை சைனோடு எழுதணும். அப்போ -45 இதுதான் சம்மோட வேல்யூ. ப்ராடக்டோட வேல்யூனா வித் சைன் x² முன்னால் என்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் நம்பரும் வித் சைன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால ஒன்றும் இல்லை, ப்ளஸ் தான் வரும். இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். 324 = 324. இதுதான் வந்து இப்போ சம் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 324 வரணும். அதே சேம் 2 நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ எது வேணாலும் பண்ணோன்னா 45 கிடைக்கணும். இப்போ நமக்கு வந்து இது பெரிய நம்பராக இருக்குது, ஒரு சின்ன டேபிள்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பெரிய நம்பராக இருக்குன்னா அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா 324 நம்ம என்ன பண்ணணும், எல் டிவிஷன் போட்டுகிட்டே வரணும். ஸ்மால் டேபிள்லேருந்து எடுத்து போட்டு வரலாம். 2 டேபிளில் போடலாமா, 1 2 is 2, ரிமைனிங் 1 6 2s are 12, என்ன வரும் 4, 2 4s are 2 2s are 4. திருப்பி இது வந்து 2 டேபிள்லேயே போகும். என்ன வரும் 8 2s are 16, 1 2 is 2. இப்போ 81 வந்து எந்த டேபிளில் போகும், ஈஸியாக பார்த்தோம்னா 9 டேபிளில் கூட போகும். நம்ம 9 டேபிளில் போட்டால் 9 9s are 81ன்னு வந்துருச்சு. சரி ஓகே மேம், இப்படி வந்துருச்சே. இப்போ வந்து 9 9s are 81, அதை ஒரு 4ல் மல்டிப்ளை பண்ணால் 324 வரும்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே இருக்கிற 2 2 9 9 இதை மட்டுமே யூஸ் பண்ணி -45 நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே என்ன வரும், 2 2s are 4, 4 9s are எவ்வளோ வரும் 36. அப்போ ஒரு 36, இது எல்லாம் சேர்த்தும் ரிமைனிங் தனியாக ஒரு 9. 36ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 324. இதே 36ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோன்னா 45 கிடைக்கும். புரியுதா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது உட்காந்து நம்ம தான் கொஞ்சம் திங்க் பண்ணோன்னா கிடச்சிடும். சம்டைம்ஸ் இது கண்டினியூஸாக 3 கிடைக்காம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அது ரெண்டை சேர்த்து வச்சோம்னா கூட 45 கிடைக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து பொறுமையாக கண்டுபிடிச்சோம்னாலும் இதே 3 டேபிள் போட்டு செய்யலாம்ல மேம் கேட்டால், அப்படி செஞ்சாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கணும் உங்களுக்கு. இப்போ 36ஐயும் 9ஐயும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 36 9 36 9. இப்போ 36ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 324. அதே 36ஐயும் 9ஐயும் என்ன பண்ணியிருந்தால் 45 கிடச்சிருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணியிருந்தால் 45 கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணுன்னா ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் தானே நம்ம ஆட் பண்ணி இங்கே சேம் சைனே போட்டுருந்துருப்போம். அப்போ -36ம் -9ம் இருந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணி சேம் சைன் போட்டிருப்போம். இங்கே ப்ராடக்டில் ரெண்டுலேயும் சேம் சைன் இருந்தால் 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும். 36 × 9 324ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது, இங்கே இருக்கிறது எக்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், x - 36 இங்கே இருக்க நம்பர் அப்படியே எழுத வேண்டியது இன்ட்டு x - 9 = 0. தேர்ஃபோர் x = 36, x = 9. இதுதான் சொல்யூஷன். இப்போ இதே மாதிரி இங்கே இருக்க செகண்ட் சம் செய்யலாமா. x² -55x + 750 = 0. ஓகேவா? இதுதான் சம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷனில் சம்மும் ப்ராடக்ட்டும் எழுத போகிறோம். சம்முக்கு பதிலாக இங்கே என்ன எழுதணும், -55 எழுதணும். இங்கே இருக்கிறது வித் சைனோட எக்ஸில் இருக்க நம்பர். ப்ராடக்ட்டுக்கு வந்து இங்கே x² இருக்கிறதும் லாஸ்ட்டில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 175s are 75. ஓகேவா? 175s are 75 போட்டாச்சா. இப்போ மேம் 750 இருக்குது, இங்கே 55 இருக்குது, எதை வச்சு செய்கிறதுன்னு தெரியல. அப்போ 75 எடுத்துகிட்டு இதை நம்ம வச்சு 5 டேபிள்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வருவோம். ஏதாவது ஒரு டேபிளில் பண்ணிட்டே வந்தாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சப்போஸ் 5 டேபிளில் நான் போடுறேன். 5 டேபிளில் போட்டால் என்ன வரும் பார்த்தோன்னா 1 5 is 5, இங்கே ரிமைனிங் 2, 5 5s are 25, இந்த பிரிங் டவுன் 0. திருப்பி இதை 5 டேபிளில் போடுறேன். என்ன வரும், 3 5 3s are 15, இந்த 0. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரலாம். எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. 6 5s are 30.
இது வரைக்கும் வந்துருச்சுனால இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 5 5s are 25 வருது, இது வந்து 30 வருது. இங்கே பாருங்கள் 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 5s are 25 கமா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கண்டிப்பாக 750 தான் வரும்னு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்களேன், 55 கிடைக்குதா, கிடைக்குது. அப்போ 25ம் 30யும் தான் அந்த நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த சைன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இங்கே 25யும் 30யும் ஆட் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணுன்னா சேம் சைன் இருந்தால் தான் ஆட் பண்ணணும். அப்போ சேம் சைன் தான் இங்கே போடணும். இதே இங்கே கவனித்து பாருங்கள், 2 மைனஸ்னா ப்ளஸ் 25யும் 30யும் மல்டிப்ளை பண்ணால் 750. இப்போ இங்கே இருக்கிற நம்பரோட அப்படியே எக்ஸ் மட்டும் சேர்த்து எழுதணுன்னா எக்ஸ் மைனஸ் 25 எக்ஸ் மைனஸ் 30 is equal to 0. So x is equal to 25, x is equal to 30. இதுதான் சொல்யூஷன்.